தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையோடு இன்று மாப்பிள்ளை ஊராட்சியில் சீரோடு சிறப்போடும் எழுச்சியோடும் ஈப்பட்டா வழங்கும் இலவச ஈப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடியினுடைய வட்டாட்சியர் திருமணி ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க ஒன்றிய செயலாளர் சரவணகுமார் அவர்களே, எங்களுடன் வருகையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க கழக முன்னோடிகள் அண்ணன் டிடிசி ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் பொன்பாண்டியன் ரவி அவர்களே, அந்தோணி தனஸ்பாலன் அவர்களே, சேவியர் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, நெல்சன் அவர்களே, எஸ்ஆர் கணேசன் அவர்களே, புலோமின் ராஜ் அவர்களே, சோசியர் முருகன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, பொன்ராஜ் அவர்களே, மகளிரணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வசந்தகுமாரி அவர்களே, சசிந்தா அவர்களே, அக்கா சண்முத்தாய் அவர்களே, ரூபி அவர்களே மற்றும் ஆரோக்கியமேரி அவர்களே, மேரி ரோஸ்லின் அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள வடிவேல் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற கிராம நிர்வாக அலுவலர் பாலமுருகன் அவர்களே, துணை வட்டாட்சியர் சுப்ரியா அவர்களே மற்றும் இங்கே எங்களோடு சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்ற இந்த கழகத்தினுடைய முன்னோடிகள், ஏன்னா எல்லா பேரையும் சொன்ன மாதிரி நினச்சிக்கோங்க, முன்னோடிகளே, இந்த பட்டாக்கள் பெறுவதற்கு வருகை தந்துள்ள பயனாளிகளே, பத்திரிகை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தமிழக மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செய்து வரக்கூடிய முதலமைச்சர்லாம் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டா ஒரு 50 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு உள்ள கனவு. 50 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை ஊராட்சி வசிக்கின்ற அவர்களுக்கு பட்டாவே வழங்கப்படவில்லை. எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி கருணாநிதி அவர்கள், எங்கள் பகுதியினுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், நான் சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய ஒன்றிய கழக செயலாளர் சரவணகுமார், எங்கள் ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் மாப்பிள்ளை உரிமையில் நிறைய 5000 பட்டா, ஒரு 7000 பட்டா, 5000 10,000 பட்டா கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருடைய அழுத்தத்தினால எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நம்ம மாப்பிள்ளை உரிமையை வச்சு தமிழ்நாடு பூரா பட்டாங்க. இது ஒரு ஸ்பெஷல் சிஓ போட்டாங்க. எம்ஜிஆர் பீரியடில், அதாவது மாநகராட்சியிலிருந்து 16 கிலோமீட்டர் பட்டா வழங்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவுப்படி யாருமே வழங்கலை. எங்களுடைய முதலமைச்சர் ஒரு ஸ்பெஷல் ஜிஓ போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது காரணம் எங்களுடைய தூத்துக்குடியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் முதலமைச்சருக்கு சொல்லி இப்போ தமிழ்நாடு பூரா கிடைச்சிருக்கு. அதனால் இப்போ மாப்பிள்ளை உரிமைக்கு நம்ம படிப்படியாக கொடுத்துருக்கோம். அதில் உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பை ஏற்கும்போது கொரோனா காலம் இருந்தும் கூட ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 2000 + 2000 கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தில் ஒவ்வொரு மகளிரும் பஸ்ஸில் போனாங்கன்னா அது மாதம் ஒரு 1500 அவங்க சர்வீஸு. இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000. இப்போ நேற்றைக்கு முந்தின நாள் எல்லா கணக்குலையும் 5000 ரூபா கலைஞர் மகளிர் உரிமை எல்லாத்துக்கும் வர வச்சுருக்காங்க. என்னென்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்தில் தேர்தல் இந்த மாதம் கடைசியில் அறிவிப்பாங்க, அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் அறிவிப்பாங்க. உங்கள் பணத்தை போட முடியாது. தேர்தல் கமிஷன் உங்களுக்கு அந்த பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட விட மாட்டாங்க, நிறுத்திடுவாங்க. அதனால் உங்களுக்கு அந்த 2000 கோடைகால சிறப்பு தொகையாக ஒரு 2000 சேர்த்து 5000 ரூபா கொடுத்துருக்காங்க எங்கள் முதலமைச்சர். எங்கள் மகளிர் எல்லாரும் எங்களோட முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எங்கள் பணிவான வேண்டுகோள். அது மட்டும் 1000 ரூபா கொடுத்துருக்காங்களா, எங்கள் முதலமைச்சர் தான் 2வது தடவை 2024 ஆட்சிக்கு வருவாங்க. உங்களுக்கு மகளிருக்கு 2000 ஆக்க போகிறாங்க. அது சொல்லிட்டாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, 10 வருஷத்துக்கு முன்னால் ஏதாட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது பணம் கொடுத்தாங்களா? யாரும் கொடுக்கல. எங்கள் முதலமைச்சர் பெண்களுக்காக, பெண்கள் உழைக்கக்கூடியவங்க,
காலையில் வீட்டில் எந்திரிக்காங்க, 5 மணிக்கு வீட்டில் எந்திரிச்சு வீட்டை சுத்தப்படுத்துகிறாங்க, தண்ணி எடுக்காங்க, குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறாங்க, கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க, சமையல் பண்ணுறாங்க. இதெல்லாம் அறிந்து அவங்க நைட்டு 11 மணி வரை உழைக்கக்கூடியவங்க யாருன்னா பெண்கள் தான். எங்கள் சகோதரிகள், எங்கள் அம்மா மாதிரி தான் உழைக்குங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நான் இந்த வாரம் காலையில் சாப்பிட்டே வீட்டோமா சமைச்சு கொடுத்துருவாங்க, சாப்பிடுவேன். சாப்பிட்டு காலையில் வந்து ஒரு ரவுண்ட்ஸு மக்களை சந்திச்சு வீட்டுக்கு நான் 10 மணிக்கு தான் போகிறேன். அப்போ நான் எங்களுடைய குடும்பத்தையே யாரையும் கவனிக்க முடியாது. அந்தந்த வீட்டம்மா அவங்க மட்டும்தான் கவனிக்க முடியும். நீங்கள் மகளிர் தான் கவனிப்பீங்க. அதனால் முதலமைச்சர் அந்த கவனத்தை வச்சு தான் உங்களுக்கு திட்டத்தெல்லாம் நிறைவேற்றி கொடுக்காங்க. அதனால் நீங்கள் இப்போ பொங்கலுக்கு பரிசு தொகுப்பு கொடுத்துருக்காங்க, 3000 ரூபா ஒவ்வொரு இதுக்கும். அது மாதிரி விடுபட்டவங்களுக்கும் எங்கள் முதலமைச்சர் முழுமையாக அப்ளை பண்ணி விடுபட்டவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நீங்கள் என்றென்றும் உறுதுணையாக இருக்கணும் அன்போடு சொல்லி, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் முழுமையாக நாங்கள் எங்கெல்லாம் தேவை இருக்கிறத எங்கள் எம்பிக்கு தான் சொல்லுவோம். எம்பியில் முதலமைச்சருடைய தங்கை, அவங்க உடனடியாக முதலமைச்சரை சொல்லி நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் என்றென்றும் முதலமைச்சர் அவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேடம் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும், எனக்கும் இருக்கணும், எங்களுடைய ஒன்றிய செயலாளருக்கு உறுதுணையாக இருக்கணும், எங்கள் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். அவங்க தான் எங்கிட்ட சொல்லுவாங்க. இப்போ பட்டாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பகுதியில் விடுபட்டுருக்கு. சில இடம் குளம்னு வந்திருக்கு, சில இடம் குட்டன் வந்திருக்கு, நீர்நிலை புறம்போக்குன்னு வந்திருக்கு. அது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, பட்டா வழங்கக்கூடாது. அதையுமே நாங்கள் எம்பியுடைய கவனத்தை கொண்டு போய் அவங்களுக்கும் பெற்றுக் கொடுப்போம். ஒரு 14 இடங்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் சரிப்படுத்தி கொடுப்போம். எங்களுடைய வட்டாட்சியர் நல்ல சிறந்த வட்டாட்சியர், சொன்னதெல்லாம் உடனடியாக செஞ்சு கொடுப்பாங்க. என்கிட்ட மனு கொடுத்தாங்களே, கட்சிக்காரர்கிட்ட மனு கொடுத்தாலும் உடனடியாக செஞ்சு கொடுப்பாங்க. இந்த அரசு உங்களுக்கு உள்ள உழைக்கக்கூடிய அரசு. உங்களுக்காக எங்களுடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கிறார். அதனால கலைஞர் அவர்களால் போற்றப்பட்டது உழைப்பு 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 என்றுதான் எங்கள் முதலமைச்சருக்கு ஒரு பேரே வரும். இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். எல்லா துறையிலும், கல்வியாக இருந்தால் முதல் மாநிலம், சுகாதாரமாக இருந்தாலும் முதல் மாநிலம், நெடுஞ்சாலைத்துறையாக இருந்தாலும் முதல் மாநிலம், எல்லாரும் சிறந்த மாநிலம். அதனால தான் இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் என்று பெருமைப்பட்டவர். 2026 மீண்டும் எங்களுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நீங்கள் 2வது முறையாக முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று அன்போடு சொல்லி, நீங்கள் வருகையில் உள்ள அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி சொல்லி, எல்லாம் பட்டா வாங்கி நீங்கள் இந்த பட்டா வாங்கினீங்கன்னாலும் போதும், நமக்கு அது ஒரு பெரிய சொத்து. அந்த வீடே பட்டாதான் நமக்கு பெரிய சொத்து. அதை பெற்றுக்கொள்ளவும், விடுபட்டவங்களுக்கு முழுமையாக திரும்பியும் பெற்றுக் கொடுப்போம். அதனால வருகிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒவ்வொருவராக பேர் சொல்லுவாங்க, அதை வாங்கி கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமாள் மகன் சுப்புராஜ், பெருமாள் மகன் சுப்புராஜ். வில்சன் மனைவி பொன்மணி, வில்சன் மனைவி பொன்மணி. ஐயப்பன் மகன் தங்கமணி, ஐயப்பன் மகன் தங்கமணி.